இப்போ எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிறீங்க. ஒரு 5 ஆண்டுகளில் 5.5 லட்சம் கோடியை கொள்ளையடித்த கும்பல் நீங்கள். என்ன பேசுவதற்கு உங்களுக்கு யோக்கியது இருக்குங்கிற, எதிர்க்கட்சியாக இருப்பதற்கு என்ன தகுதி இருக்குன்னு நாங்கள் கேட்குறோம். ஒரு தகுதியும் இல்லாத தண்டச்சோறுகள் தான் இப்போ அங்கே சட்டசபையில் வந்துக்கிட்டு பதாகையில் ஏந்திக்கிட்டு நடிக்கிறானுங்க மக்கள்கிட்ட. கதறல் கேட்குதா சிஎம் சார், எங்கே ஓடி போனீங்க சிஎம் சார், வாயை தொடங்க சிஎம் சார் அப்படின்ற பல பாதைகளோடு ஏந்திட்டு வந்து சிஎம் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்கும் போது பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பாதிப்படைஞ்சிருக்கிற ஏழைகளின் பக்கம் நிற்கிற ஒரு தலைவனை போய் பேசினா என்னத்தை பேசுவது? செயற்பாடுகள் தாங்க இந்த நாட்டுக்கு தேவை. உங்களை மாதிரி பேசி நாட்டை சீரழித்து கொள்ளையடிச்சது இப்போ தேவை. திரையில் ஹீரோ, தரையில் வில்லன் அப்படின்னு நேரு அவர்கள் அந்த பாதையை ஏந்தியிருந்தார். கொடுத்த காசுக்கு கூவுறீங்களேடா, அறிவில்லை உங்களுக்குலாம்? நான் கேட்குறேன், என்ன யோக்கியதை இருக்குது உங்களுக்குலாம்? எங்கள் தலைவன் திரைப்படத்துறையின் தரைப்படை தலைமகன், புரியுதுங்களா? வில்லன் கிடையாது. உங்களுக்கு வேணால் வில்லனாக இருக்கலாம், மக்களுக்கு வில்லன் இல்லை. கனிமொழி அவர்கள் சொல்லும்போது ஒரு மாதத்தில் இவ்வளோ குற்றச்சாட்டுகள், பாலியல் குற்றச்சாட்டுகள் ஒரே மாதத்தில். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் நீட்சி அப்படி தான் இதை எடுத்துக்கணும். இன்னும் அதிகாரிகள்லாம் திமுக மனோபாவத்திலே இருக்காங்க. ஆனால் அரசு உங்கள்கிட்ட தானே இருக்குது, ஆட்சி உங்கள்கிட்ட தானே இருக்குது, அதிகாரம் உங்கள்கிட்ட தானே இருக்குது. அதிகாரிகள் மட்டத்தில் நான் இப்போ ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறேன், அதிகாரிகள், காவல்துறை நண்பர்களுக்கும் அதிகாரிகளுக்கும், தயவுசெய்து திமுக மனோபாவத்தில் இருந்து இங்கே வேலை செய்யாது. மரியாதை பதவியில் ஆகிட்டு ஓடிடுங்க. இது எங்கள் தலைவனுடைய ஆட்சி, எங்களுடைய ஆட்சி, இது மக்கள் ஆட்சி, சமத்துவ ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. நேர்மையான ஆட்சி நடக்கிறதுக்கு தயவுசெய்து எங்களுக்கு வழிவிடுங்க. திமுக எதிர்க்கட்சி ஏந்தி வந்த பாதகைகளுக்கு நாளைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் பதில் அளிப்பாரா மாட்டாரா? இந்த பதாகைகளுக்கு நானே பதில் சொல்லிட்டேனே, அப்புறம் என் முதல்வர் சொல்கிறேன். மக்கள் வந்து ஏண்டா ஓட்டு போட்டோன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, மக்கள் மனசு மாறிட்டாங்க, கிட்டத்தட்ட தெரியாமல் போட்டோம்ன்ற அளவுக்கு மக்களை அவ்வளோ வருந்த வச்சிருச்சு இந்த ஆட்சி அப்படின்ற மாதிரி ஒன்று சொன்னாங்க. மீண்டும் இந்த ஆட்சி கலையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது நடக்குமா? இந்த புளிச்ச வாயர்களுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா நான் கேட்குறேன். ஒரே ஒரு செய்தி, 200 தொகுதியும் வெல்லுவோம்னு சொன்னாங்களா இல்லையா? எந்த அடிப்படையில் பேசுனாங்க? உங்களுக்கு அறிவுங்கிறதே இல்லை, வெக்கமான சூடு சோறனைங்கிறதே இல்லை. நீங்கள் இன்றைக்கி மையத்தில் வந்து நீங்கள் பேசுகிற அளவிற்கு நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால். பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் நம்முடன் இருந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு முகில் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழக சட்டமன்றம் ஆளுநர் உரை இன்று தொடங்கியது. சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வந்தாங்க. ஆனால் திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் முதல்வர் விஜய் அவர்களை நேரடியாக கேள்வி கேட்கும் விதமாக கதறல் கேட்குதா சிஎம் சார், எங்கே ஓடி போனீங்க சிஎம் சார், வாயை தொடங்க சிஎம் சார், எதுக்கு தான் வாயை திறப்பீங்க நீங்கள் அப்படின்ற பல பாதகைகளோடு ஏந்திட்டு வந்து சிஎம் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. பாதகைகள்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவரை ரொம்ப கடுமையாகவே இது பண்ணியிருந்தார். பல கேள்விகளுக்கு இங்கே பதில் தெரியாமல் சிஎம் ஓடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரி சிஎம் வாயை திறக்க சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. உங்களுடைய பதில் என்ன? கதறல்லாம் கேட்டுச்சு எங்களுக்கு. கொளத்தூரில் அழுதது அந்த கதறல் ரொம்ப தெளிவாக கேட்டுச்சு உதவாநிதி அவர்களை. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறீங்க, எதுக்கு தான் வாயை திறப்பீங்க? நாங்கள் சாப்பிடும்போது வாய் தானே திறப்போம், எதாவது திங்கணும்னா வாய் திறந்து தானே ஆகணும். ஒரு செய்தி உங்களுக்கு சொல்கிறேன். அண்மையில் ஒரு அசோக் சக்ரா விருது வாங்கின இராணுவ வீரர் வந்து தன்னுடைய மனைவி அழைச்சிக்கிட்டு குழந்தைய தூக்கிட்டு வந்திருந்தார். கவனிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன், ஊடகங்களில் வந்துச்சு. அப்போலாம் பேசினாரே அவர்கிட்ட, அந்த போர்க்களம் எப்படி நடந்துச்சு, எப்படி இந்த தாவா அடிபட்டுச்சு, அதெல்லாம் கேட்டாரே. ஒன்று தெரியுமா, பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்கும் போது பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பாதிப்படைஞ்சிருக்கிற ஏழைகளின் பக்கம் நிற்கிற ஒரு தலைவனை போய் பேசினா என்னத்தை பேசுறது? சரி, என்ன தான் பேச சொல்கிறிய? பேசுனா நீங்கள் வாயடைச்சு போயிடுவீங்க. அவ்வளோ ஊழல் பண்ணி வச்சுருக்கிறீங்க, ஊதாரித்தனமாக செலவழிச்சிருக்கிறீங்க. இப்போ நான் கேட்குறேன், எங்களுடைய முதல்வர் தமிழக தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் டெல்லி போனார்ல, எதில் போனார்? யாரோட ஃப்ளைட்டில் போனார்? ஓன் ஃப்ளைட்டில். ஏன் அரசு இதில் போயிருக்கலாம் தானே? அந்த நிதியை கூட பத்திரப்படுத்தணும்னு நினைக்கிற ஒரு தலைவனை இந்த தமிழ்நாடு அடைஞ்சிருக்கு. அதெல்லாம் உதவாநிதிக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஆந்திராவிலேருந்து ஒரு தம்பியும் அவருடைய மனைவியும் வந்து கால்நடையாகவே நடந்து கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் தொலைவிலேருந்து வந்திருக்காங்க. வந்து முதல்வரை சந்திக்கிறதுக்காக வரும்போது முதல்வர் என்ன செஞ்சார்? அந்த பாதுகாப்பை மீறியும் கதவை திறந்து இறங்கி போய் அவங்க 2 பேரையும் கைகுலுக்கி வரவேற்று அவன் ஆனந்த கண்ணீர் அழுதானா. எவ்வளோ சிரமப்பட்டோம். அதாவது அவன் பேசுகிற போது நான் ஒன்று தான் எனக்கு நினைவு வந்தது. மோட்டார் சைக்கிள் பயணம்னும் 1957களில் எர்னஸ்டோ சேகுவேரா வந்து நடத்தினார். அதில் சொல்கிறார் அவர்,
எவ்வளவோ சிரமங்களை தாண்டி இந்த மோட்டார் சைக்கிள் பயணத்தை நான் தொடர்ந்தேன். பெட்ரோல் இல்லாமல் போயிடும், வண்டி பஞ்சர் ஆயிரும், சில நேரங்களில் பிரேக் பிடிக்காமல் ஓடிக்கிட்டே இருக்கும், சில இடங்களில் வந்து வேறு வழியே இல்லை, எத்திட்டு போக வேண்டிய சூழல்லாம் இருந்துச்சு. அந்த மோட்டார் சைக்கிள் பயணம் தான் கியூபாவை வென்றெடுப்பதற்கு அடித்தளமாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு தலைவனை பார்ப்பதற்கு இன்னொரு மாநிலத்திலேருந்து ஒருத்தன் வரானா. இப்போ வாய் திறந்து பேசினார்ல, அதான் சொல்கிறேன். ஏழைகளின் பக்கமும் அன்றாடங்காட்சி மக்களின் பக்கம் இருப்பதால் தலைவர் பேச வேண்டிய அவசியம் இல்லை. செயற்பாடுகள் தாங்க இந்த நாட்டுக்கு தேவை. உங்களை மாதிரி பேசி பேசி நாட்டை சீரழித்து கொள்ளையடிச்சது இப்போ தேவையில்லை. அடுத்த பாயிண்ட்டை கேளுங்க. திரையில் ஹீரோ, தரையில் வில்லன் அப்படின்னு நேரு அவர்கள் அந்த பாதையை ஏந்தியிருந்தார். திரைப்படத்துறையின் தரைப்படை தலைமகன். புரிஞ்சிருச்சாப்ப? தரையில் வில்லனாக தான் இருக்க முடியும் உங்கள்கிட்ட. ஏன்னா நீங்கள் அடித்த கொள்ளை அப்படி. நீங்கள் வில்லனாக இருக்கும்போது நாங்கள் வில்லனாக இருக்கக்கூடாதா? சொல்லுங்கள். நீங்கள் மக்களுக்கு ஓட்டுக்கு காசு கொடுத்து தானே ஜெயிச்சு வந்திருக்கிறீங்க. எப்படி மக்களாக தேர்வு பண்ணாங்களா? அவங்களா மனமும் வந்து தேர்வு பண்ணியிருக்கிறாங்களா? காசை வாங்கிட்டேங்கிறக்கா வேறு வழி இல்லாமல் மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் ஓட்டு போட்டு ஜெயிச்சிருக்கிறீங்க. நீங்கள் வாங்கின காசுக்கு, கொடுத்த காசுக்கு கூவுறீங்களேடா. அறிவில்லை உங்களுக்கெல்லாம்? நான் கேட்குறேன், என்ன யோக்கியதை இருக்குது உங்களுக்கெல்லாம்? எங்கள் தலைவன் திரைப்படத்துறையின் தரைப்படை தலைமகன். புரியுதுங்களா? வில்லன் கிடையாது. உங்களுக்கு வேணால் வில்லனாக இருக்கலாம், மக்களுக்கு வில்லன் இல்லை. ஆளுங்கட்சியாக இருக்கிறத விட திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது அதோட செயல்பாடுகள் இன்னும் அதிகமாக இருக்கும். அதாவது முதல் சட்டமன்றத்தில் கேள்வி அந்த மாதிரி எடுத்து திடீர்னு வெளிநடப்பு செஞ்சு போட்டாங்க. ரெண்டாவது சட்டமன்றம் தொடங்கி முதல் நாள் ஆளுநர் உரை அன்னைக்கு இந்த மாதிரி பாதைகளை ஏந்து வந்திருக்காங்க. திமுக தொடர்ந்து அட்டாக் மூட்லேயே இருக்குது. தாவைக்கு என்ன பதில் சொல்ல போகுது? இல்லை, ஒருத்தன் எழுதுனா திமுக துணைன்னு எழுதியிருந்தேன். நான் அவன்கிட்ட கேட்டேன், என்னடா திமுக துணைன்னு எழுதியிருக்கேன்னு. சிரித்தான். ஆனால் தப்பாக நினச்சிக்காதனே அப்படின்னா. என்னடா சொல்கிறா அப்படின்னு. திருச்செந்தூர் முருகக் கடவுளே துணைன்னு எழுதுறதுக்கு தான் திமுக துணைன்னு எழுதிட்டேன்னா. கீழே எழுதிட்டேன் அதிமுக துணைன்னு எழுதினேன். அதுக்கு பேர் என்னடா அப்படின்னு. அருள்மிகு திருச்செந்தூர் முருகக் கடவுள் துணைன்னு, அவ்வளோதானே அப்படின்னா. இந்த ரெண்டு கட்சிகள் இருக்குல்ல இப்போ, அதில் திமுக வந்து கதறல் முன்னேற்ற கழகம் அப்படின்னு பேரை மாற்றிக்கங்க. அதனால தானே பதாகை எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்க. அடுத்து உளறல் முன்னேற்ற கழகம், அப்புறம் அழுகுனி முன்னேற்ற கழகம். இப்படி அடுக்கடுக்காக உங்களுக்கு பேர் சொல்லலாம். அந்த லெவலுக்கு தேசத்தை வந்து குட்டிச்சோறாக்கியிருக்கிறீங்க. என்ன யோக்கியதை இருக்குன்னு தான் நான் திருப்பி கேட்குறேன். இப்போ எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறீங்க. எதிர்கட்சி வரிசையில் இருந்து கேள்வியெல்லாம் எழுப்பிட்டா நீ எத்தனை லட்சம் கோடிகளை கொள்ளையடித்து உன் வீட்டுக்கு கொண்டு போய் குமிச்சிருக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஒரு 5 ஆண்டுகளில் 5.5 லட்சம் கோடியை கொள்ளையடித்த கும்பல் நீங்கள். என்ன பேசுவதற்கு உங்களுக்கு யோக்கியதை இருக்குங்கிற, எதிர்கட்சியாக இருப்பதற்கு என்ன தகுதி இருக்குன்னு நாங்கள் கேட்குறோம். ஒரு தகுதியும் இல்லாத தண்டச்சோறுகள் தான் இப்போ அங்கே சட்டசபையில் வந்துக்கிட்டு பதாகையில் ஏந்திக்கிட்டு நடிக்கிறானுங்க மக்கள்கிட்ட. இந்த நடிப்பெல்லாம் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. உதவாநிதி அவர்களை, உங்களுடைய சாயம் வெளுத்து வெகு நாளாகி போச்சு. அதனால் அடங்கி கிடப்பது தான் நல்லது. ஒவ்வொரு பாதகைக்கும் பதில் சொன்னீங்க. அது மாதிரி பாலியல் குற்றச்சாட்டுக்கு சிஎம் எப்போ தான் வாயை திறப்பார்? ஒரே நாளில் 9 இடங்களில் பாலியல் குற்றச்சாட்டு வந்திருக்கு. இவ்வளோ மோசமாக தமிழ்நாடு பாலியல் குற்றச்சாட்டு சந்திச்சிட்ருக்கு. பாலியல் குற்றச்சாட்டுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறது தான் அவங்க கேள்வி. இவங்க ஆட்சியில் ஒரே நாளில் 6 பாலியல் குற்றச்சாட்டுன்னு இருந்துச்சு. அதுக்கு என்ன பதில் வந்தது? மாற்றம் இல்லை. அதனால் இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, அவங்க காலத்தில் வந்து பேரம் பேசப்பட்டது, கட்ட பஞ்சாயத்து காவல்துறையில் நிலையத்தில் நடந்தது. தமிழக வெற்றி கழகத்தில் அப்படி நடந்திருக்கா? உடனுக்குடன் கைது, 3 மணி நேரம் கூட ஆகாது. அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தூக்கி கைது பண்ணி உள்ளே வைக்கிறோம்ல. அது தாவேக்காரனாக இருந்தாலும் தூக்கி உள்ளே வைக்கிறோம்ல. அதுதான் இந்த தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு நம்ம சொல்லுவோம். குற்றங்கள் நடக்காமல் தடுக்கவே முடியாது. உலகத்தில் எங்கே குற்றம் நடக்கலை? அதாவது பாலியல் இச்சைகளுக்கு கொடுங்குற்றமாக இருக்கிற அரபு நாடுகளில் கூட குற்றம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அங்கே என்ன இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் தலையை வெட்டிடுவாங்க. அப்படிப்பட்ட தேசத்திலே குற்றம் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. அப்போ அதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய அரபு நாடுகள்கிட்ட இந்த கேள்வியை கேட்க முடியுமா? சொல்லுங்கள். குற்றம் நடப்பது இயல்பாக இருக்கிறது. ஒரு வீட்டுக்குள்ளே கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை, அது ரொம்ப நாளாக நீடிக்குது. கணவன் மனைவியை வெட்டி போடுறான், இல்லை மனைவி கணவனை அருவாமனையில் அறுத்து விட்டுறா. இதுக்கு எப்படி அரசு பொறுப்பேற்க முடியும்னு சொல்லுங்கள். நீங்கள் ஏற்கனவே உங்கள் ஆட்சியில் 8756 படுகொலைகள் நடந்திருக்கிறது நீங்கள் மறந்துடக்கூடாதுன்னு நாங்கள் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். 36 ஆணவ படுகொலைகளை உங்கள் ஆட்சியில் நடத்தியிருக்கிறீங்க. கனிமொழி அவர்கள் சொல்லும்போது ஒரு மாதத்தில் இவ்வளோ குற்றச்சாட்டுகள், பாலியல் குற்றச்சாட்டுகள் ஒரே மாதத்தில். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் நீட்சி அப்படி தான் இதை எடுத்துக்கணும்.
இன்னும் அதிகாரிகள்லாம் திமுக மனோபாவத்திலே இருக்காங்க. ஆனா அரசு உங்கள்கிட்ட தானே இருக்கு, ஆட்சி உங்கள்கிட்ட தானே இருக்கு, அதிகாரம் உங்கள்கிட்ட தானே இருக்கு. அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க, மக்கள் அங்கீகாரம் வழங்கியிருக்கிறாங்க. இன்னும் கட்டமைப்புகளே நடக்கலையே. கல்யாணம் பண்ணோன்னு புள்ள பெக்க முடியுமா? அதுக்கும் 10 மாதம் டைம் இருக்குல்ல. அப்போ தானே அது அழகாக இருக்கும். அது புரியாதா உங்களுக்கு? நான் கேட்குறேன், நீங்கள் வந்து 1000 ரூபா திட்டத்தை 2.5 வருஷம் கழிச்சு கொடுத்தீங்களே, எப்படி அதை கொடுத்தீங்கன்னு நாங்கள் கேள்வி வச்சோம்ல. திட்டங்கள்ல மக்கள் பாதுகாப்புன்னு ஒரு வார்த்தை பேச, மக்கள் பாதுகாப்பு விஷயத்தில் இன்னைக்கு தான் கட்டமைப்பு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ திமுக ஆட்சியோட நீட்சி தான் ஏதாவது. ஆமாம், நீட்சி தான் 2 மாதமாக நீடிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னும் 2 மாதம் கூட முடியலை. அந்த ஆட்சியினுடைய நீட்சி தொடர்கிறது. அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். அதிகாரிகள் மட்டத்தில் நான் இப்போ ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறேன் அதிகாரிகளுக்கு, காவல்துறை நண்பர்களுக்கும் அதிகாரிகளுக்கும், தயவுசெய்து திமுக மனோபாவத்தில் இருந்து இங்கே வேலை செய்யாதீங்க. மரியாதை பதவியில் ஆகிட்டு ஓடிடுங்க. இது எங்கள் தலைவனுடைய ஆட்சி, எங்களுடைய ஆட்சி, இது மக்கள் ஆட்சி, சமத்துவ ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. நேர்மையான ஆட்சி நடக்கிறதுக்கு தயவுசெய்து எங்களுக்கு வழிவிடுங்க. இல்லை திமுக மனோபாவத்தில் தான் நாங்கள் இருந்து வேலை செய்யும். ஏன்னா இப்போ அதிகாரிகள் வந்து கடந்த காலங்களில் அதிகாரிகளின் ஆட்சியே நடைபெற்றதாக நான் சொல்லலை, திமுகவின் தோல்விக்கான அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே மனோபாவத்தில் நீங்கள் தமிழக வெற்றி கழக ஆட்சியும் வந்து நீங்கள் மனோபாவத்தில் நடத்துன்னு நினச்சிங்கன்னா அப்புறம் தொலைச்சி விடுவோம் உங்களை. நான் சொல்கிறேன், எச்சரிக்கையாக தான் சொல்கிறேன் காவல்துறைக்கு. ஏன்னா ரொம்ப கடுங்கோபத்தில் இருக்கிறோம். கடந்த காலங்களில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்கிறது எங்களுக்கு, ஏன்னா அந்த அதிகாரிகள் தான் திருப்பி வேலை செய்கிறான். இல்லை, அது தவறுக்கு எப்படி அதிகாரிகள் பொறுப்பேற்க முடியும்? அரசு தானே பொறுப்பேற்கணும். அரசு நினச்சா அதிகாரிகளை கட்ட இல்லை அதுதான். இப்போ என்னென்னா, கடந்த ஆட்சியில் வந்து அரசு நினச்சிருந்த அதிகாரிகளை கட்டுக்களை வச்சு அந்த ஆட்சி அப்படி இல்லைன்றதான் மக்கள் உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க. இப்போ எங்கள்கிட்ட கொடுத்துருக்குறாங்கல்ல, அதுக்கு தான் எச்சரிக்கை கொடுக்குறோம். நீங்கள் ஒழுங்காக ஆட்சி நடத்துவதற்கு உதவி செய்யுங்க. மனோபாவத்தில் திமுகவினுடைய அனுதாபத்திலலாம் நீங்கள் வந்து வேலை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஏன்னா இது 75 ஆண்டுகால கட்டமைப்பு அப்படி கிடக்கு. இது எப்படி ஒரே மாதத்தில் நீங்கள் சரி பண்ணிட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் தானே சொன்னீங்க 2000 ஆண்டுகளாக ஜாதிய கட்டமைப்பு இருக்குது, இதை எப்படி உடனே முடிவு கொண்டு வர முடியும் அப்படின்னு நீங்கள் தான் சொன்னீங்க. கேட்குற கேள்வியாக இருக்குது. அது தொடர்ந்து அவங்க கேட்டு வர்றது பாலியல் கூட்டம். அவங்களுக்கு நாங்கள் சொல்கிற பதில் உங்களுடைய ஆட்சி நீட்சி தான் தொடர்கிறதுன்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போ நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 65 அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏன் மாற்றம் செஞ்சுருக்கிறோம்? ஐபிஎஸ் அதிகாரிகள் மாற்றம் செஞ்சுருக்கிறோம்ல, ஏன் செஞ்சுருக்கோம்? அந்த கட்டமைப்புக்குள்ளே இன்னும் குளறுபடி இருக்குது. அதிகாரிகள் ஒத்துழைப்பு இல்லை. அந்த அதிகாரிகளை ஒத்துழைக்க வைக்க வேண்டிய அதிகாரிகளாக நாங்கள் நியமிக்க வேண்டிய தேவை இந்த தேசத்தில் இருக்குது. நீங்கள் சுற்றி ஊழல் செஞ்சவனும், கையூட்டு வாங்கினவனும், கொலைகளை கண்டுக்காமல் விட்டவனும், கொலை செய்வதற்கு தூண்டி விட்டவனும் இந்த அதிகாரிகள் தானே திருப்பி இதுக்குள்ளே வேலை செய்கிறாங்க. மாற்று அதிகாரிகள் எங்களால் போட முடிஞ்சதா? மத்திய அரசு அதுக்கு எங்களுக்கு அனுமதி வழங்கியிருக்கா? கிடையாதே. அப்போ இந்த அதிகாரிகளை சுற்றி இப்போ ஒன்றும் இல்லை, அருண் ஐஏஎஸ் அவர் சென்னை மாநகர கமிஷனர் இருந்தார். இப்போ எங்கே கொண்டு போட்டிருக்கோம்? லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போட்டிருக்கோம். இல்லை, அவர் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் அந்த மாநிலத்துக்கு, நீங்கள் தூக்கி எங்கேயாவது ஒரு மாநிலத்துக்கு போடுங்கன்னு சொல்கிற அதிகாரம் எங்கள்கிட்ட இருக்கா? கிடையாதே. அப்போ இந்த அதிகாரிகளையே நாங்கள் வந்து என்ன செய்யணும்? மனநல மருத்துவர்கிட்ட அனுப்ப வேண்டிய தேவை இருக்குது. அப்போ இது திமுகவுடைய நீட்சி இன்னும் தொடர்கிறது. ஒவ்வொன்றா முற்றுப்புள்ளி வச்சுக்கிட்டே வரோம். இந்த முற்றுப்புள்ளி விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கிற அரசுக்கான ஒரு மாபெரும் வெற்றி பாதையை அமையப்போகுது. பொறுத்துருங்க, அதுக்கெல்லாம் பொறுத்திருக்கணும். ஆளுநர் உரையில் வந்து அவர் சொல்லியிருந்தார், மும்மொழி திட்டத்தை இந்த திமுக, அதாவது இதுக்கு முந்தைய அரசு ஏற்கவில்லை, அதனால தான் கல்வி நிதி வந்து 2000 கோடி வந்து நிறுத்தப்பட்டு வைக்கிறது. இந்த அரசு அதனை பற்றி சிந்திக்க வேண்டும், அடுத்த கட்டமாக வர வேண்டும். அதாவது கிட்டத்தட்ட மும்மொழி திட்டத்தை இந்த அரசு ஆதரிக்கும்ன்ற மாதிரி ஒரு தோணியில் அவர் பேசியிருந்தார். இதற்கு தாவேக்கா என்ன ஒரு பதில் கொடுக்கும்? ஏற்கனவே மும்மொழி திட்டம் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா தெரியாது? சிபிஎஸ்சியில் இருக்குல்ல, மாற்று கருத்து. சரி, இன்னொன்று, கீழ்நிலை படிப்புகளாக இருக்கக்கூடிய ஃப்ரீ கேஜிலேருந்து சமஸ்கிருத சொல்லாடல்கள் பாடப்புத்தகத்தில் இருக்குது. அதுக்கு பேர் என்ன? இல்லை, முழுவதும் பாடநூல் திட்ட கழகத்தில் மொழி இல்லை, முழுவதும் ஏற்கப்படுமா? தாவேக்கா அரசு ஏற்றுக்குமா? என்ன சொல்கிறேன்னா, இப்போ மொழி திணிப்பே நடந்துக்கிட்டு இருக்குல்ல உள்ள. இப்போ இதை எப்படி கற்றுக்கொள்ளணும்? இதுதான் எங்கள் ஆட்சி இப்போ செய்ய வேண்டிய வேலை. அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் 2000 கோடி எங்களுக்கு வரல, எப்படி வாங்கணுங்கிறது எங்களுக்கு தெரியும். மத்திய அரசிடமிருந்து இந்த கல்வி நிதி எப்படி வாங்க போகிறோம், எந்த மாதிரி சூழலில் வாங்க போகிறோம், இந்த தேசத்தினுடைய பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவினுடைய வழித்தோன்றல்கள் என்பதை நாங்கள் நிலைநிறுத்துவோம். இப்போ மும்மொழியை ஏற்றுக்கிறீங்களா? இருமொழி கொள்கை. நான் அண்ணாவினுடைய கொள்கை மும்மொழி கொள்கை. அண்ணாவின் கொள்கை இது இருமொழி கொள்கை. அதைத்தான் நான் இப்போ சொல்ல வரேன். அண்ணாவின் கொள்கையை தான் இங்கே நிலைநிறுத்துவோமே ஒழிய மும்மொழி கொள்கைக்கு இடமேல. நீ 2000 கோடி தள்ளையா, எப்படி வாங்குறதுன்னு எங்களுக்கு தெரியும். அதுக்கான மிகப்பெரிய திட்டங்கள்லாம் எங்கள்கிட்ட இருக்குது, பொறுத்துருங்க. கடந்த ஆட்சிகள் நடந்த ஊழல்கள், இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் தொடர்ந்துட்டு இருக்கு. அதெல்லாம் இந்த ஆட்சியில் நீடிக்காமல் இந்த ஆட்சி பாதுகாக்கும் என்று நம்புகிறோம் அப்படின்றது ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருக்கு. கொள்ளையடிக்க முயலலை, அதே மாதிரி வாரி சுருட்டலை, நிதிகளை ஆட்டையை போடலை, வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு அனுமதி கொடுக்காம கட்டி வாங்கலை.
எல்லாத்தையும் தனதாக்கி கொண்டு வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்கே தொழில் முனைவோர் திட்டங்களில் கவனம் செலுத்துகிற அரசாக இருக்குது. நேற்றைய தினம் ஒரு அறிவிப்பு வந்திருக்கும். தூத்துக்குடி கப்பல் கட்டும் துறைமுகத்தை உருவாக்குவதற்கு இன்றைக்கி வந்து கட்டமைப்பை உருவாக்க தொடங்கியிருக்கிறது, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட எத்தனாயிரம் பேர் வேலை செய்ய காத்திருக்காங்க? 17,000 பேர். 17,000 பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு இப்போ முதலாக எங்களுடைய அரசு கவனம் செலுத்தியிருக்கு. ஒன்று, ஒவ்வொரு திட்டத்தின் வாயிலாகவும் முனைவோர் திட்டத்தை குறிக்கோளாக கொண்டு செயலாற்றுவதற்கு எங்கள் அரசு தயாராக வருகிறது. அது மட்டும் இல்லை, பொருளாதாரங்களை உள்வாங்குவதும். 100 ரூபா ஒருவனுக்கு வருமானம் என்றால் 140 ரூபா செலவாகிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி அந்த 40ஐ உடனடியாக குறைக்க முடியாது. 5-10 கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து தான் அந்த 100 ரூபாய்க்கு நாம் கொண்டு வர முடியும். ஆக வரவு கம்மியாகவும் செலவினங்கள் கூடுதலாகவும் இருக்குது. இதில் அதிக பெரும்பான்மையாக அரசு பணியாளர்கள் செலவினங்கள் தான் அதிகமாக இருக்குது, 70% இருக்குது. அப்படிங்கும்போது அதையெல்லாம் சரிகட்ட இதுக்கிடையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கவர்னர் உரையிலேயே வெளிப்படைத்தன்மையோடு வந்து பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் பேராசிரியர்கள் நியமனம் என்பதை கூட்டி வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க, அதிகரிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எவ்வளவோ பொருளாதார சிக்கல் இருந்தாலும் கூட கல்வியை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கிறோம். எல்லாத்துக்கும் பதில் இன்னும் 1 மாதம் டைம் கொடுங்க, கண்டிப்பாக நடக்கும். ஓகே, இந்த திமுக எதிர்க்கட்சி ஏந்திய இந்த பாதகைகளுக்கு நாளைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் பதில் அளிப்பாரா மாட்டாரா? இந்த பதாகைகளுக்கு நானே பதில் சொல்லிட்டேனே, அப்புறம் ஏன் முதல்வர் சொல்லணும்? முதல்வருடைய தன்மையிலேருந்து தானே நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். என்னை அனுப்பிச்சதே முதல்வர் தானே உங்கள்கிட்ட. அப்படிங்கும்போது முதல்வர் இதுக்கெல்லாம் போய் நேரத்தை விரயம் பண்ணி நாளைக்கும் சட்டமன்றத்தில் கடுமையான குற்றச்சாட்டுகள் வைப்பாங்க. யார் வைக்க போகிறா? அவங்களே குற்றவாளி கொண்டு நிற்கிறாங்க. அவங்க என்ன குற்றச்சாட்டு எங்கள் மேலே வைக்கிறது? கொள்ளையடித்த குற்றவாளிகளாக இருப்பவர்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லணுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். காசு கொடுத்து ஓட்டு வாங்கியவர்களுக்கு நாங்கள் பதில் சொல்லணுமா? தண்ணி இயல்பாக வெற்றி பெற்றவர்கள் தமிழ்நாட்டில் ஜாதியை கடந்து மதங்களை மாய்த்து பணத்தை வீழ்த்தி மக்கள் மனதில் இடம்பெற்று மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறது தமிழக வெற்றி கழகம். நாங்கள் பேசுவதற்கு எங்களுக்கு அறிவும் இருக்கிறது, ஆற்றலும் இருக்கிறது, துணிவும் இருக்கிறது, துணிச்சலும் இருக்கிறது. உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்குறேன். நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்கன்னு தான் கேட்குறேன். கோடி கோடியாக தேர்தல் களத்தில் செலவழித்து தோத்துவிட்டு வந்து நிற்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கு பேசுவதற்கு என்ன வக்கு இருக்குன்னு தான் நாங்கள் கேட்குறோம். அதனால் நீ என்ன வேணாலும் கேள்வி எழுப்பு. நாளைக்கு தானே எழுப்ப போறியா? இல்லை, நேற்று கூட ஒரு கேள்வி இல்லை, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாங்க மக்கள் வந்து ஏண்டா ஓட்டு போட்டோன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, மக்கள் மனசு மாறிட்டாங்க, கிட்டத்தட்ட தெரியாமல் போட்டோம்ன்ற அளவுக்கு மக்களை அவ்வளோ வருந்த வச்சிருச்சு இந்த ஆட்சி அப்படின்ற மாதிரி ஒன்று சொன்னாங்க. மீண்டும் மீண்டும் இந்த ஆட்சி கலையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது நடக்குமா? இந்த புளிச்ச வாயர்களுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா? நான் கேட்குறேன். ஒரே ஒரு செய்தி, 200 தொகுதியும் வெல்லுவோம்னு சொன்னாங்களா இல்லையா? எந்த அடிப்படையில் பேசுனாங்க? வென்றாங்களா? மக்களின் நாடி துடிப்பை அறியாத நீங்கள் இப்பொழுது மக்களின் நாடி துடிப்பை எப்படி உணர்றீங்க? நான் கேட்குறேன். உங்களுக்கு அறிவுங்கிறதே இல்லை, வெக்கமான சூடு சோரணைங்கிறதே இல்லை. நீங்கள் இன்றைக்கி மையத்தில் வந்து நீங்கள் பேசுகிற அளவிற்கு நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் நான் கேட்குறேன், எடப்பாடி பழனிசாமி என்கிற ஒரு டெட் பாடி இருக்குல்ல, அவர் எங்கேயாவது பேசுகிறாரா? பேசி பார்த்துருக்குறீங்களா? அவர் தான் ஜெயிச்சிருக்கிறாரு. ஒன்று, ஓபிஎஸ் எவ்வளோ பெரிய ஆளுமைன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அந்த ஆளுமை போய் அங்கே கீழுமையாக நிற்கிது. சரிங்களா? எதிர்க்கட்சி தலைவராக வரக்கூடிய அனைத்து அனுபவங்களும் வாய்ப்புகளும் உள்ள மனிதனாக ஓபிஎஸ் இருந்தார். ஏன் அவரை கொண்டு வர வேண்டியான்னு இந்த உதவாநிதியை கொண்டு வந்துக்கிட்டு ஓத்திரம் பண்ணுறதுக்கா? ஆட்சிக்கு நீங்கள் ஓத்திரம் பண்ணலங்க, மக்களுக்கு ஓத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அரசு இந்த அரசு. நீங்கள் யாருன்னு தான் கேட்குறேன். நீங்கள் பணத்தால் வெற்றி பெற்றவர்கள். யோக்கியதையில் தான் திருப்பி நான் சொல்ல வரேன். நீங்கள் உதவாநிதி போன்ற இந்த உளறல்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லி நேரத்தை கடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். சோஃபா மாடல் அப்படின்ற ஒன்று வந்து மீண்டும் சொல்கிறாரு. அது நேற்று கூட இப்போ வந்து 3Xன்றது 5 சீட்டர் சோஃபா மாடலாக மாறிடுச்சு, அந்தளவு சோஃபா டெலிவரி ஆகிட்டு இருக்கு அப்படின்ற ஒன்று ட்விட்டரில் போட்டிருந்தாரு. அதுக்கு என்ன பதில்? இதுவரை வெறுந்தரையில் உட்காந்துருப்பாரா அவர்? நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். ஒரு வாழ்க்கையில் வெறுந்தரையில் உட்காந்துருவாரா? சொல்லுங்கள். வெறுந்தரையில் உட்காராத மனிதன்லாம் வெற்றி பேச்சு பேசக்கூடாதீங்க வந்துக்கிட்டு. சோபா மாடல்னால் என்ன? அது என்ன? அதுக்கு ஏதாவது பொருள் இருக்கான்னு சொல்லுங்கள். சோபா மாடல்னால் என்ன? புஷ்பா படத்தில் இந்த பணத்தை சோஃபா மூலமாக ஷேர் பண்ணுவாங்க, அதுதான் சோஃபா மாடல். ஏங்க அப்போ திரைப்படமெல்லாம் பார்த்துட்டு தான் இப்போ வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா நீங்கள்? சொல்லுங்கள். அப்போ திரைப்பட மாடல்னு உங்களை சொல்லலாமா? கேலி கூத்தாடுறீங்களா தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு சோபா மாடல்னு? சரி, நான் கேட்குறேன், சோபா மாடலில் பணத்தை வச்சு கொண்டு போனாங்க, அப்படி தானே? இல்லை, அதுதான் குறிப்பிடுவாங்க. அப்புறம் தான் சோஃபா. நீங்கள் ஒரு சோஃபாவுக்குள்ளே எவ்வளோ பணம் வைக்க முடியும்? ஒன்று, நீங்கள் எத்தனை கோடி கொள்ளையடிச்சு வச்சுருக்கிறீங்க?
ஆண்டுக்கு 1200 கோடி ரூபா டாஸ்மார்க்கினுடைய உற்பத்தியாளர்கள் கொடுத்துருக்கிற நிதியே ஆட்டையை போட்டு கொள்ளையடிச்ச கும்பல் நீங்கள் எங்களை பார்த்து சொல்கிறீங்களா? தொடர்ந்து தாவேக்க அரசுன்ற வார்த்தையவே அவர் தவிர்த்துட்டு சோஃபா மாடல் அரசுன்ற ஒன்று தான் ஹேஷ்டாக்ல யூஸ் பண்ணி, அதாவது என்னென்னா தான் முகம் தெரியணும், தான் ஏதாவது பேசி உளரணுங்கிறதுக்காக பேசுறது. ஏன்னா நீங்கள் தாழ்த்தப்படுத்தப்பட்டவனுக்கு ஒரு நாற்காலி போடாத அரசு உங்கள் அரசு. நாங்கள் சோபா மாடல்னு ஏற்றுக்கிறோம். நாங்கள் தாழ்த்தப்படுத்தப்பட்டவனையும் நாற்காலியில் உட்கார வைக்கலைங்க, சோபாவில் உட்கார வச்சுருக்குறோங்க. புரியுதுங்களா? அதான் எங்களுடைய மாடல் அரசு. ஏற்றுக்கிறோம், சோபா மாடல்னு ஏற்றுக்கிறோம். சோபா மாடல் தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்களுக்காக போடப்படுகிற ஒரு ஆட்சி முறைன்னு ஏற்றுக்கிறோம். ஒத்துக்குவீங்களா? நீங்கள் அதை ஏற்றுக்குவீங்களா? அனுமதிப்பீங்களா? அதை சோபா மாடல் ஆட்சினா தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்களின் சோபாவில் உட்கார்ற ஆட்சி முறையை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதுக்கு தான் அந்த சோபா மாடல். சரியாக தான் சொல்கிறாரு, வேற ஒன்றும் இல்லை. சொல்லுங்கள், அடுத்த கேள்விக்கும். இதுக்கு அருண்ராஜ் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, சனாதன முறையை பின்பற்றுறது, அதாவது சனாதனத்துக்கு SON சன் அப்படின்றத போட்டு நாதம் அப்படின்னு போட்டார். அதாவது உதயநிதி பிறப்பின் அடிப்படையில் அப்படியே பதவி வகுத்துட்டு வர்றாரு. முக ஸ்டாலின், உதயநிதி, நீங்களாம் பிறப்பின் அடிப்படையில் இதுதான் உண்மையான சனாதனம், இதுக்கு எங்கள் சோஃபா மாடல் எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருந்தார். அண்ணன் சொல்கிறது சரிதான். நாங்கள் இப்போ என்ன சொல்கிறோம்னா, பிறப்பால் துணை முதல்வர், அவ்வளோதானே. நான் வர முடியுமா உங்கள் வீட்டுக்குள்ள? இப்போ ஸ்டாலின் வீட்டில் நான் பிறந்திருந்தா எனக்கு தெரிஞ்ச அறிவு உனக்கு இருக்கா? எனக்கே இவ்வளவு அறிவு இருக்குன்னா என் தலைவனுக்கு எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பார்த்துக்கணும். என் தலைவனை பின்பற்றுகிற தொண்டனா நான் கடைசி தொண்டனா நிற்கிறேன். ஒரே ஒரு செய்தி தாங்க, எங்கள் அருண்ராஜ் அவர்கள் சொல்கிறதெல்லாம் அது மேல்தட்டு மக்களுக்கான அறிவுரைகளாக இருக்க முடியும். நான் கீழ்த்தட்டிலேருந்து யோசிக்கிறேன். பறையர்களுக்கும் பல்லர்களுக்கும் சோபா கொடுத்த மாடல் அரசு எங்கள் அரசு. நாற்காலி கொடுக்கல உங்கள் மாதிரி. அதனால் இதுதான் சரியான பதிலாக இருக்கும்னு நான் கருதுகிறேன். பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி. வணக்கம். நன்றி.